காமெடிங்கிற பேர்ல புளிப்பு காமெடி பண்ணிக்கிட்டு எதுவுமே தெரியாம உட்காந்து ஒரு 4-5 பேரை கூட்டு வராங்க தாவை கலந்து. இதுல இவர் மட்டும் கலந்திருந்தாலும் அப்படி பண்ணிருப்பாரு. மொத்தமா வாங்க, நாஞ்சில் சம்பத்து, அந்த தம்பி லைலோ, ராஜ்மோகன் எல்லாரையும் கூட்டுவா. மொத்தமா 25 பேர் உட்கார. ஒரு ஆள் நான் வர்றேன், 25 பேர் உட்கார. கொள்கை பரப்பு செயலாளர், பரப்புரை செயலாளர், தேசிய ஊடக பிரிவு, உங்க அண்ணன் விஜய் நடுவில் உட்காரவை. மொத்தமா உட்காரப்போம். சாட்டையில ஒரு டிபேட், ஒரே ஒரு டிபேட் 20 மினிட்ஸ் பாத்துக்குவோம். அதுல நீங்க வென்றுங்க. அப்புறம் நான் சாட்டை சேனலை மூடிட்டு மீண்டும் மருத்துவ பிரதியாக போயிடுறேன். இல்லைங்க நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம், எங்களுக்கு பரபரப்பா வேலை இருக்கு, பல்வேறு டிபேட்ல கலந்து கொள்றோம், எங்க அண்ணன் தான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கார் பனையூர்ல, நானே பனையூருக்கு வரேன், தனி மனுஷனா வரேன், என் கார் கூட வேண்டாம், ஊபர்ல பைக்ல வரேங்க, ஒரே ஒரு செல்ஃபி, கேமரா கூட நெட் வரல, உங்க கேமரா எடுப்போம், நான் கேட்கிற கேள்விக்கு விஜய் பதில் சொல்லு. ஏன் NTTVக்கு மட்டும் தான் அவர் பேசுவாரா, எங்க கிட்ட பேச மாட்டாரா? அண்ணன் சீமானே சொல்லிட்டாரு விஜய் இனிமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சீமான் பேச்சை மீறி சாட்டை செயல்படுகிறார். இப்ப தெரியுதா இப்போ கட்சி யார் கட்டுப்பாட்டு இருக்குன்னு? சாட்டையின் கட்டுப்பாட்ட கட்சி இருக்கு. சீமானோட முக்கியமான ஆதாரம் சாட்டையிட்ட சிக்கி இருக்கு. அதனால தான் சீமான் சாட்டையை கட்டுப்படுத்த முடியல. சொல்றது யாருன்னு பார்த்தா அந்த 3 குரங்கு, இந்த வலைபேச்சுன்னு உட்காந்துட்டு ஊர்ல கூடிய சினிமாக்காரர்களை பத்தி தப்பு தப்பா பேசி கமிஷனை போட்டு காசு ஆட்டையை போற இந்த 3 குரங்குகள். இவங்க போன இடம் உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. இவங்க பேசின படம் விளங்கினதாக சரித்திரம் கிடையாது. சினிமாவில் கூடிய அந்தரங்கங்களை இந்த PROக்கள் மூலமாக, அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலமாக, சினிமாவில் கூடிய பழைய இத்து போன நச்சு போன ப்ரொடியூசர் மூலமாக தெரிந்து கொண்டு அதை வச்சு உருட்டி பேசி, அந்த படத்துல விக்ரம் படத்துல விஜய் சேதுபதி ஜெயில இருக்காரு. இதை பார்ப்பதற்காக கமல் உள்ள போறாரு. அங்கதான் 2 பேருக்கும் கிளாஸ் ஆகுது. இந்த படத்தோட கதை சொன்னாங்க. இப்படி விக்ரம் படத்துல இவர் ஜெயில இருப்பாராம். யாரு? விஜய் சேதுபதி. கமல் உள்ள பார்க்க போவாராம். அவர் ஜெயிலர் ஆபீசரா உள்ள போவாராம் அப்படின்னு கதை சொன்னாங்க. கடைசி விஜய் சேதுபதி அந்த படத்துல ஜெயிலுக்கு போன சீனே இல்ல. அவர் தான் படத்தோட வில்லனே. கமலும் விஜய் சேதுபதியும் படத்தோட நண்பர்கள் பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எதையாவது தப்பா தினத்தந்தில குருவியார் இருக்கும்ல, இந்த குருவியார்ல படிச்சு பேசுற கும்பல் இந்த கும்பல், ஜூனியருடன் கழுகாறு படிச்சு பேசுற கும்பல் இந்த கும்பல்.